சைனாவில் பாம்பை சாப்பிட்றாங்க, பல்லியை சாப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் குழந்தை பிறந்த அப்புறம் வெளியே வர நஞ்சு கொடியை கூட சாப்பிட்றாங்க. நஞ்சு கொடின்னு சொன்னதும் நீங்கள் இதுதான் நினச்சிருப்பீங்க. ஆனால் நஞ்சு கொடி வேறு, தொப்புள் கொடி வேறு. இந்த நஞ்சு கொடியை எதனால் சாப்பிட்றாங்க, இதுக்கு டாக்டர்ஸோட கருத்து என்னவா இருக்குது, நஞ்சு கொடினால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது தொப்புள் கொடி, நஞ்சு கொடி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் மாதிரியானது தான் முக்கிய தேவையாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் குழந்தை நேரடியாக எடுத்துக்க முடியாது. அது எல்லாமே தொப்புள் கொடி வழியாக தான் போய் சேருது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அம்மாவுக்கும் தொப்புள் கொடிக்கும் நேரடியாக ஒரு தொடர்பே இல்லை. நஞ்சு கொடி அதாவது பிளசண்டா தான் அம்மாவையும் தொப்புள் கொடியும் இணைக்குது. அது எப்படின்னா, அம்மாவை குழந்தை கூட இணைக்க பிளசண்டா முக்கியமானதாக இருக்குது. பிளசண்டாவை குழந்தை கூட இணைக்க தொப்புள் கொடி உதவியாக இருக்குது. கரு உருவான 4வது வாரத்திலிருந்தே இந்த நஞ்சு கொடி, தொப்புள் கொடி ரெண்டுமே வளர ஆரம்பிக்குது. பிளசண்டாலிருந்து தொப்புள் கொடிக்கு போய் அதிலிருந்து தான் குழந்தைக்கு எல்லாமே போய் சேருது. இந்த பிளசண்டாலாம் நம்ம உடம்புலேயே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. இது எல்லாம் டெம்பரரியாக உருவாகிற ஒரு உறுப்பு. குழந்தை உருவாகிறப்போ உருவாகி குழந்தை வெளியே வர்றப்போ தானாகவே வெளியே வந்துடும். அது எப்படி திடீர்னு உருவாகும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கருமுட்டை விந்தணு கூட சேர்ந்த 4வது வாரத்திலிருந்தே இந்த பிளசண்டால உருவாக ஆரம்பிச்சிடும். பிளசண்டால மொத்தமாகவே ரத்த குழாய்கள் தான் இருக்கும். அதெல்லாம் தொப்புள் கொடி கூட சேர்ந்து குழந்தை கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு குழந்தை முழுமையடைஞ்சு வெளியே வரப்போ இந்த பிளசண்டாவும் வெளியே வந்துடும். இந்த பிளசண்டாலாம் வளரப்போ 2 பகுதியாக உருவாகுது. கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை பக்கம் இருக்கிறது ஃபீட்டல் போர்ஷன். இது வழியாக தான் தொப்புள் கொடி கனெக்ட் ஆகி இருக்கும். இது பனிக்கூட நீரால் சூழ்ந்து இருக்கிறனால கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அம்மா பக்கம் இருக்கிறது மெட்டர்னல் போர்ஷன். இது வழியாக தான் அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு எல்லாமே வந்து சேருது. இது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். இந்த பிளசண்டா எல்லாம் டிஸ்க் ஷேப்பில் 10லேருந்து 15 சென்டிமீட்டர் அகலமாகவும் 500 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த பிளசண்டா என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தா, குழந்தைக்கு சுவாச செயல்பாடை கொடுக்குது. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ அதோட நுரையீரல் வெளியே இருக்க மாதிரி செயல்படாது. அதனால் இந்த பிளசண்டா அம்மா கிட்டேருந்து ஆக்சிஜன் சப்ளையை தொப்புள் கொடி வழியாக கொண்டு போய் சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து, குளுக்கோஸ் மாதிரியானதையும் குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்குது. சுழற்சியெல்லாம் நடந்து அதிலிருந்து உற்பத்தி ஆகிற வேஸ்ட்டை பிளசண்டா அம்மாவோட ரத்தத்துக்கு அனுப்பி தான் வெளியேற்றம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆன்டிபாடிஸையும் அம்மா கிட்டேருந்து பிளசண்டா தான் குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதுக்கப்புறம் குளுக்கோஸ், கால்சியம், அயன் மாதிரியானதும் இந்த பிளசண்டா ஸ்டோர் பண்ணி வைக்குது. அது மட்டும் இல்லாமல் HCG ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ராஃபின், HPL ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் மாதிரியான ஹார்மோனையும் இந்த பிளசண்டா உற்பத்தி பண்ணுது. இதெல்லாம் சரி, ஒரு குழந்தைக்கு ஒரு பிளசண்டா, மேலே சொன்னதெல்லாம் நடக்குது. அப்போது ட்வின்ஸாக இருந்தால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு சில கண்டிஷனில் 2 பிளசண்டா உருவாகுது. அதுவே கரு பிரியறதுக்கு முன்னாடியே பிளசண்டா உருவாயிருச்சுன்னா ஒரு பிளசண்டாவே 2 குழந்தையும் தக்க வச்சுக்குது. இன்னொரு ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு இருக்கிற அதே மரபணு தகவல் தான் பிளசண்டாலையும் இருக்குது. குழந்தை பிறந்த அப்புறம் இந்த பிளசண்டா வெளியே வரலன்னா ரத்த கசிவு, நோய் தொற்று ஏற்படும். அதனால தான் வெளியே வரலனாலும் ஆப்ரேஷன் மூலியமாக இந்த பிளசண்டாவெல்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. இந்த பிளசண்டாவெல்லாம் எதனால் சாப்பிட்டாங்க, யார் இதை ட்ரெண்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஊடகங்களில் பாப்புலராக இருக்க கோர்ட்னி கர்தாஷியன் அப்படிங்கிறவங்க அவங்க பிளசண்டாவை எல்லாம் மாத்திரையாக மாற்றி அதை அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேற பதிவிட்டிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளசண்டா வழியாக தான் ஊட்டச்சத்துக்கள்லாம் போய் சேர்ந்துட்டு இருந்துச்சு. அதனால் பிளசண்டா ஃபுல்லாகவே ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக இருக்கும். இதை எடுத்துக்கிறனால அவங்களுக்கு எனர்ஜி கூடுதுன்னும், பால் உற்பத்தி அதிகரிக்குதுன்னு, பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படுற மன அழுத்தத்தை குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் நாட்டு மருத்துவம் இருக்க மாதிரி சைனாவில் TCM ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் இந்த பிளசண்டாவை பெரிய அளவில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. பிளசண்டாவை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும், ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருக்காங்க. அப்படி தடை செஞ்சுமே 2021 பிளசண்டாவை இல்லீகலாக வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ்லலாம் வந்திருக்கு. இதை பல டாக்டர்ஸ் எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்கணும், இது அகற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறனால இதில் பலவிதமான கிருமிகள் இருக்கும், அதனால் பலவிதமான நோய் பரவலாம் அப்படின்னும், இந்த பிளசண்டா எல்லாம் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி அனுப்புனனால இதில் தீமை தரக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் தேங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளசண்டாவில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கனால பால் உற்பத்தி பண்ணுற ஹார்மோனோட செயல்பாட்டை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த பிளசண்டாவை சாப்பிட்ட பெண்கள் மற்றும் சாப்பிடாத பெண்களை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 2 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசினதுல என்ன சொல்றாங்கன்னா, இதை சாப்பிடவே கூடாதுன்னும் அதை அவங்க மெடிக்கல் வேஸ்ட்டாக அப்புறப்படுத்துறாங்கன்னும், ஒரு வேளை குழந்தையோட அம்மா அப்பா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டால் பிளசென்டல் ஸ்டெம் செல்ஸாக ஸ்டெம் செல் பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னும், பிற்காலத்தில் செல் சிகிச்சை நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக பயன்படுத்திக்கிறதாவும் சொல்கிறாங்க. நம்ம நாட்டில எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் இதை சாப்பிட்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.